வணக்கம். தாய் டிவியின் பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் ரோஷானி மனோரஞ்சன். முதலில் தலைப்புச் செய்திகள். மீண்டும் ஒரு பொருளாதார நெருக்கடி ஏற்பட இடமளிக்க மாட்டேன், அனுர உறுதி. தனித்துவத்தை பேணிய தமிழரசு கட்சி செயல்படும். கட்சியின் பொதுச் செயலாளர் விளக்கம். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணைகள் தீவிரம். அச்சத்தில் நாமல், அரசு தரப்பு பகிரங்கம். தேவையற்ற அரசாங்க நிறுவனங்கள் எதிர்காலத்தில் மூடப்பட வேண்டும், ஜனாதிபதி அனுர. தாய்வானிற்கான ஆயுத விற்பனையை அதிரடியாக நிறுத்திய அமெரிக்கா. ஈரான் விவகாரத்தின் எதிரொலி. நேட்டோ மீது டொனால்ட் ட்ரம்ப் பாய்ச்சல். இனி விரிவான செய்திகள். 2022ஆம் ஆண்டை போன்று ஒரு பொருளாதார நெருக்கடியை நாட்டில் மீண்டும் ஏற்பட ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம் என்று ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். 2022ஆம் ஆண்டை போன்று ஒரு பொருளாதார நெருக்கடி நாட்டில் மீண்டும் ஏற்படும் என்று சிலர் கருத்து தெரிவித்திருந்தாலும் அத்தகையதொரு நிலை நாட்டில் ஒருபோதும் ஏற்படாது. மத்திய கிழக்கில் போர் மூண்டாலும் அது ஒரு வெளிப்புற நெருக்கடியாக இருந்தாலும் அந்த சூழ்நிலையை சமாளிக்கும் வலிமை அரசாங்கத்திற்கு உள்ளது. வலுவான பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவது, இனவாதத்தை அனுமதிக்காமல் இருப்பது, ஊழல்வாதிகளை தண்டிப்பது, சட்டம் அனைவருக்கும் சமமாக பொறுத்து நாட்டை உருவாக்குவது மற்றும் அரசியல்வாதிகளின் வரம்பற்ற சலுகைகளை கட்டுப்படுத்துவது ஆகியவையே தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தபோது அதற்கு வழங்கப்பட்ட ஆணை. இது தொடர்பாக அரசாங்கம் ஏற்கனவே கணிசமான அளவு பணிகளை செய்து முடித்துள்ளது. அனைவருக்கும் சட்டம் சமமாக பயன்படுத்தப்படும் ஒரு நாட்டை உருவாக்கும் பொறுப்பு எமது அரசாங்கத்திற்கு நிறைவேற்றப்படாவிட்டால் அது வேறு எந்த அரசாங்கத்தின் கீழும் நிறைவேற்றப்படாது. இன்று அதிகாரம், செல்வம் மற்றும் அந்தஸ்து ஆகியவற்றை பொருட்படுத்தாமல் அனைவருக்கும் சட்டம் பயன்படுத்தப்படுகிறது. அதேபோல் ஓய்வூதியங்கள் உட்பட அரசியல்வாதிகளின் வரம்பற்ற சலுகைகளை ஒழித்து அரசியல்வாதிகளை மக்களுக்காக உழைக்கும் நபர்களாக மாற்றுவதற்கான நடவடிக்கைகளை தற்போதைய அரசாங்கம் எடுத்துள்ளது என்று ஜனாதிபதி தெரிவித்தார். இலங்கை தமிழரசு கட்சி தன்னுடைய தனித்துவத்தை முழுமையாக பேணி தமிழ் மக்களின் நலனை மட்டுமே முன்னிறுத்தி செயல்படும் என்று அதன் பொதுச் செயலாளரான எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாநகர சபைக்கு உட்பட்ட பொது நூலக கட்டிட திறப்பு விழாவில் அவர் ஆற்றிய உரை குறித்து சமூக வலைதளங்களில் எழுந்த விமர்சனங்களுக்கு பதிலளிக்கும் போது இந்த விடயத்தை அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க ஆயுத கலாச்சாரத்தின் பின்னணியில் இருந்து வந்தவர் ஆவர். அதேபோன்று எமது தமிழ் மக்களும் தம்முடைய விடிவுக்காக ஆயுதமேந்தி போராடியவர்கள் ஆவர். ஆகையினால் நாட்டில் மீண்டும் ஒரு யுத்தம் ஏற்படக்கூடாது என்று ஜனாதிபதி கூறிய கருத்தை நாமும் ஏற்றுக்கொள்வது நல்லதொரு விடயம். அவ்வாறானதொரு யுத்த சூழ்நிலை நாட்டில் மீண்டும் உருவாகாமல் இருக்க வேண்டுமாயின் தமிழ் மக்களுக்கான அதிகாரங்கள் அர்த்தமுள்ள விதத்தில் விரைவாக பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்பதை எனது உரையின் மூலம் நான் ஜனாதிபதியிடம் திட்டவட்டமாக வலியுறுத்தினேன் என்று அவர் குறிப்பிட்டார். நாடாளுமன்றத்தில் 3வது பெரிய கட்சியாக இலங்கை தமிழரசு கட்சி இயங்கி வருகிறது என சுட்டிக்காட்டிய அவர் கட்சியின் தற்போதைய ராஜதந்திர நிலைப்பாடு குறித்து சிலவற்றை விளக்கியிருக்கின்றார். மறுபுறம் சில எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து அரசுக்கு எதிராக பொதுவான கருத்துக்களை வெளிப்படுத்தி வருகின்றன. ஆனால் நாங்கள் அந்த பின்னணியில் அவர்களுடன் இணைந்து கூட்டு சேர்த்து இயங்கவில்லை. மாறாக நாம் எமது தனித்துவத்தை பேணியவாறு எமது மக்களின் நலனை மட்டுமே முதன்மைப்படுத்தி அரசு செய்யக்கூடிய சிறந்த விடயங்களுக்கு அந்தந்த விடயங்களின் அடிப்படையில் ஒத்துழைக்கின்றோம். அதேபோன்று அரசு செய்யாமல் தவிர்க்கின்ற மற்றும் தவறாக செய்கின்ற விடயங்களை சுட்டிக்காட்ட நாம் ஒருபோதும் தவறியதே இல்லை. இதையே நான் ஜனாதிபதியிடம் நேரடியாக கூறியிருந்தேன். நாங்கள் நாடாளுமன்றத்தில் தனித்துவ சுதந்திரமாக இயங்குகின்றோம். எனினும் குறிப்பிட்ட சில மக்கள் நலன் சார்ந்த விவகாரங்களில் அரசுக்கு எதிராக பலத்த எதிர்ப்பை வெளிப்படுத்த வேண்டிய தேவை ஏற்படும் பட்சத்தில் ஏனைய கட்சிகளுடன் இணைந்து தற்காலிகமாக செயல்பட தயாராக இருப்போம் என்று சுமந்திரன் மேலும் தெளிவுபடுத்தியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் தற்போது தீவிரமாக முன்னெடுத்து வரும் நிலையில் கடந்த காலங்களில் அதிகாரத்தை கைப்பற்ற மக்களின் உயிர்களுடன் விளையாடிய அரசியல்வாதிகள் இப்போது சட்டத்திற்கு பயப்பட தொடங்கியிருப்பதாக தொழில் பிரதி அமைச்சரான மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்திருக்கின்றார். நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கின்ற போது இதனை அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். நாமல் தரப்பு சட்டத்தணிகள் கடந்த காலங்களில் பல சந்தர்ப்பங்களில் நீதிமன்றத்தில் மிகவும் அவசரமாக கேள்வி எழுப்பினார்கள். சக்ரானின் வாக்குமூலம் எங்கே என்று அவர்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தார்கள்.
ஆனால் இப்போது அந்த வாக்குமூலம் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட பின்னர் அதை பற்றி பேசாமல் சம்பந்தமில்லாமல் வெற்றுக்கதைகளை கூறி வருகின்றனர். அவர்கள் செய்த குற்றங்களுக்காக இப்போது சட்டம் அவர்களை துரத்தி கொண்டு பின்னால் வருகிறது. இதனால் தான் அவர்கள் தற்போது பெரும் பதற்றம் அடைந்துள்ளார்கள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணை எங்கே வேகம் போதவில்லை, இன்னும் ஒன்றும் நடக்கவில்லையே என்று அவர்கள் எள்ளி நகையாடினார்கள். ஆனால் தற்போது விசாரணைகள் மிக சரியான பாதையில் வேகம் எடுத்துள்ளது. முன்னாள் அரச புலனாய்வு பிரிவு பிரதானி சுரேசாலி என்பவர் மாத்திரம் இந்த தாக்குதலின் உண்மையான சூத்திரதாரி அல்ல. சுரேசாலி போன்றவர்களை கொண்டு 270க்கும் மேற்பட்ட அப்பாவி கத்தோலிக்க பக்தர்களை கொன்று மேலும் 500க்கும் அதிகமானோரை அங்கு வீணமடைய செய்ய அவருக்கு என்ன தனிப்பட்ட தேவை இருக்க போகிறது? இதன் பின்னணியில் ஒரு பாரிய அரசியல் கரம் இருந்தது. பிணங்களின் மீது ஏறி நின்று அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டுமென்ற அந்த பேராசைதான் இதன் பின்னணியில் இருந்தது. அப்படிப்பட்ட கொடூரங்களை செய்த கனவான்களை தான் இன்று சமூக ஊடகமான எக்ஸ் தளத்தில் பதிவுகளை இட்டு பொதுமக்களின் பணத்தை செலவழித்து பிரான்சுக்கு சென்று விசாரணை நடத்துவதன் தேவை என்ன என நம்மிடம் கேள்வி எழுப்புகின்றனர். பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகளுக்கு சென்று சர்வதேச ரீதியில் விசாரணைகள் முன்னெடுப்பதற்கு எவ்வளவு பொதுப்பணம் செலவானாலும் சரி, எவ்வித தயக்கமும் இன்றி அதனை செலவு செய்து அந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னணியில் உள்ள உண்மையான சூத்திரதாரிகளை நாட்டு மக்களுக்கு அம்பலப்படுத்துவதுதான் தற்போதைய அரசாங்கத்தின் பிரதான பொறுப்பு. அதனை நிறைவேற்றுவதில் இந்த அரசாங்கம் ஒருபோதும் பின்வாங்காது என்ற உறுதியை நாம் மக்களுக்கு வழங்குகின்றோம். இதுவரை காலம் நீங்கள் இந்த நாட்டு மக்களின் பொது சொத்துக்களுடனும் அப்பாவி மக்களின் உயிர்களுடனும் விளையாடினீர்கள். இனிமேலும் இந்த நாட்டில் அவற்றிற்கு ஒருபோதும் இடமில்லை என்பதை மிக தெளிவாக கூறிக்கொள்கின்றேன் என அவர் மேலும் தெரிவித்தார். நஷ்டத்தை ஏற்படுத்தி வரும் 31 தேவையற்ற அரசு நிறுவனங்கள் எதிர்காலத்தில் மூடப்படும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அம்பாறையில் புதிய நகர சபைக்காடு அடிக்கல் நாட்ட வருகை தந்த ஜனாதிபதி அங்கு கூடியிருந்த மகா சங்கரத்ன மற்றும் பிரமத தலைவர்களை வாழ்த்தி பின்னர் கிழக்கு மாகாண ஆளுநர் ஜெயந்தலால் ரத்னசேகரவால் நகர சபைக்காக தயாரிக்கப்பட்ட பெயர் பலகையை திறந்து வைத்திருந்தார். மேலும் தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்த ஜனாதிபதி இத்தகைய கட்டுமானங்கள் தொடங்கப்பட உள்ளன, ஆனால் அவை விரைவாக முடிக்கப்பட வேண்டும் என்று கூறினார். இன்று நமக்கு ரூபாய் பிரச்சனை இல்லை, ஆனால் டாலர் பிரச்சனை உள்ளது என்று ஜனாதிபதி குறிப்பிட்டார். ஈரான் போருக்கு தேவையான ஆயுத இருப்பை உறுதி செய்வதற்காக தாய்வானுக்கு வழங்கவிருந்த $14 பில்லியன் மதிப்பிலான ஆயுத விற்பனை அமெரிக்கா தற்காலிகமாக நிறுத்தியுள்ளது. அமெரிக்க கடற்படையின் தற்காலிக செயலாளர் ஹாங்காவ் நாடாளுமன்ற கூட்டக்குழு விசாரணையின் போது இதனை அவர் தெரிவித்திருக்கின்றார். ஈரானில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் கூட்டு ராணுவ நடவடிக்கையான எபிக் ஃபியூரி போருக்கு தேவையான ஆயுதங்கள் நம்மிடம் போதுமான அளவு இருப்பதை உறுதி செய்யவே இந்த இடைநிறுத்தம் செய்யப்பட்டுள்ளதாக அவர் விளக்கம் அளித்தார். இந்த ஆயுத பொதியில் வான் பாதுகாப்பு ஏவுகணைகள் உள்ளிட்ட அதிநவீன ஆயுதங்கள் அடங்கும். சமீபத்தில் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்குடன் சந்திப்பதற்கு பிறகு தாய்வானுக்கான ஆயுத விற்பனை குறித்து உறுதியற்ற நிலையில் பேசிய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இந்த ஆயுதங்கள் ஒப்பந்தத்தை சீனாவுடனான பேச்சுவார்த்தைக்கு ஒரு நல்ல பகடைக்காயாக பயன்படுத்தலாம் என்று கூறியிருந்தார். ட்ரம்பின் இந்த அணுகுமுறை பல தசாப்த கால அமெரிக்க வெளியுறவு கொள்கைக்கு மாறாக உள்ளது. அதே சமயம் ஆயுத விற்பனை நிறுத்தம் குறித்து தங்களுக்கு அதிகாரப்பூர்வ தகவல் எதுவும் வரவில்லை என்று தாய்வான் தெரிவித்தது. இந்த விவகாரம் தாய்வான் நீர்நிலை பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஐரோப்பாவில் அமெரிக்க ராணுவ வீரர்களை நிலைநிறுத்துவதில் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எடுத்து வரும் முரண்பட்ட முடிவுகளினால் நேட்டோ உறுப்பு நாடுகளில் எழுந்திருக்கக்கூடிய குழப்பத்தை தணிக்க அமெரிக்க வெளியுறவு செயலாளர் மார்க்கோ ரூபியோ முயன்றிருக்கின்றார். ஸ்வீடனில் நடைபெற்ற நேட்டோ மாநாட்டில் இது குறித்து அவர் கருத்து தெரிவித்திருக்கின்றார். உலகளாவிய பாதுகாப்பு சூழலுக்கு ஏற்ப ஐரோப்பாவில் அமெரிக்க படைகளின் எண்ணிக்கை மாற்றியமைக்கப்படுவதாகவும் இது கூட்டணி நாடுகளின் கலந்தாலோசித்தே செய்யப்படுகிறது என்று அவர் விளக்கம் அளித்தார். சமீபத்தில் ஜெர்மனியுடனான அரசியல் மோதலால் அங்கிருந்து 5000 அமெரிக்க வீரர்களை திரும்ப பெற உத்தரவிட்ட ட்ரம்ப் அதே நேரத்தில் தன்னுடைய ஆதரவாளர் ஜனாதிபதியாக இருக்கும் போலந்து நாட்டிற்கு கூடுதலாக 5000 வீரர்களை அனுப்புவதாக அறிவித்தார். ட்ரம்பின் இந்த அதிரடி மாற்றங்கள் ஐரோப்பிய நாடுகளை அதிர்ச்சியடைய செய்தது.
ஈரான் விவகாரத்தில் நேட்டோ நாடுகள் அமெரிக்காவிற்கு உதவ மறுத்ததே டிரம்பினது அதிருப்திக்கு காரணம். டிரம்ப் தன்னுடைய அமெரிக்கா ஃபர்ஸ்ட் கொள்கையின்படி ஐரோப்பாவில் அமெரிக்க படைகளை குறைக்க திட்டமிட்டு வருவதாகவும், ஐரோப்பிய நாடுகள் தங்களுடைய பாதுகாப்பிற்கு இனி அமெரிக்காவை சார்ந்திருப்பது குறையும் என நேட்டோ பொதுச் செயலாளர் மார்க் ரூட்டோ தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் தாய் டிவியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி.